விசாகப்பட்டினம் கடற்கரை பகுதியில மீன்பிடி படகுல மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்தப்போ திடீர்னு சமையலுக்காக வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர் வெடிச்சு விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. பலத்த காயமடைஞ்ச 5 பேரையும் லேசான காயமடைஞ்ச 4 பேரையும் கடலோர காவல் படையினர் மீட்டிருந்திருக்காங்க. ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினம் கடற்கரையிலிருந்து 65 கடல் மைல் தூரத்துல மீனவர்கள் மீன்பிடி படகுல மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமா படகுல வைக்கப்பட்டிருந்த சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் திடீர்னு வெடிச்சதா கூறப்படுது. இதுல படகுல இருந்த 5 பேர் பலத்த காயமடைஞ்சிருக்காங்க. மேலும் 4 பேர் லேசான காயமடைஞ்சிருந்திருக்காங்க. படகுல இருந்தவங்க கொடுத்த தகவலின் பேர்ல இந்திய கடலோர காவல் படையினர் விரைந்து அந்த இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. அங்க விபத்துக்குள்ளான படகுல படுகாயம் அடைஞ்ச மீனவர்களை மீட்டிருந்திருக்காங்க. முதலுதவி சிகிச்சை அளிச்சதுக்கு அப்புறமா மருத்துவமனையிலையும் அவங்கள சேர்த்திருந்திருக்காங்க. இப்படி கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு சிலிண்டர் வெடிச்ச சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருந்திருக்கு. ஊபர் ஆட்டோவில் பயணம் செய்ததற்கு 1 கோடிக்கும் மேல் பில் வந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி. அடுத்தடுத்து கோடிக்கணக்கில் கட்டணம் வருவதால் வலைதளத்தில் தகவலை வெளியிட்டு வரும் வாடிக்கையாளர்கள். ஊபரில் என்ன பிரச்சனை? அண்மையில்தான் நொய்டாவில் ஒரு வாடிக்கையாளர் ஆட்டோவில் பயணம் செய்த நிலையில் அவர் செல்லும் இடத்திற்கு சென்று சேர்ந்தவுடன் அவருக்கு கட்டணமாக 7 கோடிக்கு மேல் வந்ததால் அதிர்ச்சியடைந்த அவர் செல்போனில் அந்த தகவலை வலைதளத்தில் வெளியிட்டு ஊபர் நிறுவனத்திடமே கேள்வி கேட்க அதற்கு அந்த நிறுவனம் மன்னிப்பு கேட்டிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் ஒரு சம்பவமாக தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்ரீராஜ் நிலேஷ் என்ற இளைஞர் தனது மனைவி மானசாவுடன் சில நாட்களுக்கு முன்பு பெங்களூரு வந்திருந்த நிலையில் கொரமங்கலாவுக்கு செல்ல வேண்டியிருந்தது. மொபைல் போன் செயலியில் ஊபர் ஆட்டோவை புக் செய்த அவர் அதற்கு கட்டணமாக 207 ரூபாய் என காண்பிக்க அந்த இடத்திற்கு சென்று சேர்ந்த போது கட்டணம் செலுத்துவதற்காக QR கோடை ஸ்கேன் செய்த போது 1,31,10,55 ரூபாய் கட்ட வேண்டும் என காண்பிக்க அதிர்ச்சியடைந்த அந்த தம்பதி ஓட்டுநரிடம் இது குறித்து கேட்க அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. தொழில்நுட்ப குளறுபடியால் இப்படி நடந்திருக்கலாம் என அவர் கூற 11 கிலோமீட்டருக்கு பயணித்ததற்கு எவ்வளவு கட்டணம் என விசாரித்து அந்த தொகையை ஆட்டோ ஓட்டுநரிடம் கொடுத்து விட்டு சென்றனர். தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சமூக வலைதளத்திலும் பகிர்ந்திருக்கிறார்கள்.